ஜியோடியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஊராம் வீட்டு நெய்யில் ஸ்வீட்டு, அண்டப்புழுகு ஆகாசப்புழுகு எம்எல்ஏக்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்த நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஆதரவு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஞ்சத்துள் கஞ்சம் படுக்கஞ்சம் அக்கஞ்சம் கஞ்சத்துள் எல்லாம் தலை அப்படின்னு ஒரு புதுக்குறளுக்கு இணங்க இவர் தான் சட்டசபையில் கார் கேட்டால் எம்எல்ஏ ஜோதிமணி விசிகா எம்எல்ஏ. இவரோட சொத்து மதிப்பு மட்டும் 85 லட்சம் தாளும் போல். அவருடைய அஃபிடவிட்டில், அதாவது அவர் எலெக்ஷன் நிற்கும் போது அஃபிடவிட்டில் சொன்ன விவரங்கள் அடிப்படையில் தான் சொல்கிறோம். அவர் 85 லட்ச ரூபா, அப்புறம் எட்டியாஸ் கார் வச்சுக்கிறாரு. அடுத்தது இந்த மகாபிரபு, இவர் தான் சபரி ஐங்கரன். இவர் பெரிய குளம் தாவேக எம்எல்ஏ. இவர் தான் சட்டசபையில் அண்ட புழுகும் ஆகாச புழுகுவாக புழுகி விட்டார். அது தாவேக்காரனுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அந்த அளவு புழுகுவானுங்க. அந்த புழுகில் நமக்கே முரட்டு முட்டு கொடுக்குற அளவுக்கு புழுகுறானே அப்படின்னு சொல்லி சிஎம் சாரே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருந்தவர் தான் இந்த எம்எல்ஏ. அதுக்கு அடுத்தது இதோ லாஸ்ட்டாக இருக்கார் பாருங்கள், டி சண்முகம். இவரும் டிவிக்கு எம்எல்ஏ. இவர்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 37.5 கோடி கிட்ட இருக்குது. 4 கார் வச்சுக்கிறாப்புல. ஏன் இப்போ இவங்கெல்லாம் காரை வச்சுட்டு இவங்க சொத்து உழவுகளை லட்சங்களையும் கோடிகளையும் சொத்து இருந்துட்டு ஒரு கார் வாங்க துப்பு இல்லாமையா அரசாங்கம் கிட்ட கார் கேட்குறீங்க? அரசாங்கம் இதை சிஎம் சார் சொன்ன மாதிரி எப்படியே எடுத்துக்கிறது? உரம் வீட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யக்கூடாதுன்னா அப்போ உரம் வீட்டு நெய்யில் தானே ஸ்வீட் செய்ய ஆசைப்படுறீங்க? இந்த எம்எல்ஏ அண்ட புழுகு ஆகாச புழுகுன காட்சிகளை பாருங்கள். இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன். அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள்? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் புதிதாக சட்டமன்றத்திற்கு வந்துள்ள எம்எல்ஏக்களுக்கு கார் தந்துள்ள நமது முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னாக சொல்கிறேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்றைக்கி வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன். அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள்? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் கொடுத்தால் நன்றாக இருக்குமா? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களோட ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனைக்குன்னு கேட்டா நிதி சுமைன்னு சொல்றீங்க. இதுக்கு மட்டும் எங்கிருந்து சார் காசு வருது? கேட்டிங்களா? இதுதான் அவர் பொருள் எடுத்து அவரை போடுறது. பார்த்துக்குங்க. இந்த மகாபிரபு காரில் தான் பிரச்சாரம் செஞ்சிச்சு. ஊரில் வெற்றி அடைஞ்சதுக்கு அதோட சொந்த காரில் தாவேகா கொடியை எடுத்து வச்சுட்டு இந்த மகாபிரபு எம்எல்ஏ ஐங்கரன் எம்எல்ஏ, அவரை மகாபிரபு நம்ம அழைக்கிறோம். அவர் போனதையும் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் சட்டசபையிலேருந்து இப்படி கூவிட்டு வந்தப்போ கேட்கும் போது கொடுத்த காசுக்கு மேலேயே கூவுறியப்பா கொய்யா, உங்ககிட்ட தான் கார்லாம் இருக்குது, அஃபிடவிட்டில் நீ போட்டிருக்கே அப்படின்னா அதுக்கு ஒரே பதில்னா தெரியுமா சொல்கிறாரு? தேங்க்யூ. அதே மாதிரி தான் இது யாரையும் ஞாபகம் வருது இல்லை? நோ கமெண்ட்ஸ். அவர் மாதிரியே இருக்கிறாங்க. எல்லா தாவேக்காரனும் இப்படி தானா, இல்லை தாவேக்காரனாலே இப்படி தானா அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. இதில் நம்ம தேமுதிக எம்எல்ஏ சொல்லியிருக்காங்க, 80% எம்எல்ஏ கிட்ட கார் இருக்குது. ஸோ இதை பரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கணக்கீடு எடுத்துக்குவோம். மக்கள் பணத்தை வாரி வழங்கும் வள்ளல் சிஎம் விஜய் அவர்களுக்கு எம்எல்ஏகளுக்கு கிடைக்கும் சலுகைகள் இந்த காரின் மூலமாக மொத்தம் 234 எம்எல்ஏ. அதில் 35 அமைச்சர்களுக்கு ஏற்கனவே அமைச்சர்களுக்குன்னு தனியாக கார் இருக்குது, அதனால் அவங்களுக்கு கிடையாது. அவங்கள கழிச்சிட்டா 199 எம்எல்ஏ. ஒரு காருக்கான குறைந்தபட்ச விலை ஒரு 35 லட்ச ரூபான்னு வச்சுக்குவோம். 199 எம்எல்ஏகளுக்கான காரின் விலை 59.7 கோடி ஆகுது. அப்புறம் பராமரிப்புக்கும் உதவியாளர் வச்சுக்கிறதுக்கும் காசு கொடுக்குறதா சொல்லியிருந்தாரு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பராமரிப்புக்கும்
டீசல் செலவு 75,000 ரூபாயும் மாதத்துக்கு, உதவியாளருக்கு 25,000 ரூபாய் மாதத்துக்குன்னு சொல்லியிருந்தார். அப்போ 199 எம்எல்ஏகளுக்கு கார் பராமரிப்பு ப்ளஸ் உதவியாளருக்கு ஒரு மாதத்துக்கு 1.99 கோடி, அதாவது ஏறத்தாழ 2 கோடி ஆகுது. அப்போ ஒரு வருடத்துக்கு 24 கோடி கிட்ட வருது. அப்போ 5 வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா 120 கோடி கிட்ட போகுது. ஸோ மொத்த செலவு எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா 179 கோடி வந்து பட்ஜெட் இடிக்குது. இதே வந்து 232 எம்எல்ஏகளுக்கும் கொடுத்தா, அதாவது அந்த அமைச்சர்களையும் சேர்த்து அந்த காரை கொடுத்தா அப்படின்னா அதுக்கு ஒரு கணக்கு வருது. அதில் பார்த்தீங்கன்னா 232 எம்எல்ஏ, ஏன்னா 234 2 பேர் இல்லைல்ல, இந்த வகையில் பார்த்தா 232 எம்எல்ஏக்கு 695 கோடி ரூபாய் வருது. மக்கள் பணத்தில் வாரி வழங்கி உள்ளார் விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள். விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுங்க, இங்கே நாயா பேயா விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை காது கொடுத்து கேட்க முடியல. அதை காது கொடுத்து கேட்க அவங்க அவங்க விஷயங்களை தள்ளுபடி பண்ணாலே எவ்வளோ ஆரோக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். இதனால் அவருக்கு சிஎம்க்கு நல்ல ஒரு கிரேடும் ஏறும். அதை விட்டுட்டு இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து சொகுசு அனுபவிக்க தான் வந்து இவங்கெல்லாம் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களே. அப்போ தேர்தலுக்கு முன் ஒன்று, தேர்தலுக்கு பின் ஒன்றா? தேர்தலுக்கு முன் என்ன சொன்னார்? ஊரா வீட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இதில் யாரோட காசு? மக்களோட வரி பணம் தானே. இந்த வரி பணத்தை எடுத்து ஏன் இவங்களுக்கு செலவு பண்ணணும்? கார் இல்லாத எம்எல்ஏங்களுக்கு வேணால் வந்து குறைந்தபட்சம் கார் அளிக்கலாம், அவங்களுக்கு வந்து இல்லைன்னா அதுக்கான ஒரு லோன் அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஏதாவது கொடுக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி செய்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? கக்கன், காமராஜர் இவங்கெல்லாம் இப்போ அப்படியே நினைவுக்கு வந்துட்டு போகிறாங்களா? மக்களே கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.